போன வருஷத்துக்கோட இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்கு. பாத்தீங்கன்னா முல்லை பூவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 250 ரூபா ஒரு சேர் போகுது. மல்லி 400 ரூபா 350 ரூபா. ஜாதி பூ வந்து 150 ரூபாயிலேருந்து 200 ரூபா வரைக்கும் போகுது. ரோஸு 200 ரூபாயிலேருந்து 250 ரூபா. ஆமா, எல்லாமே 1 கிலோ. மல்லி முல்லை ஜாதிலாம் ஒரு சேர் கணக்கு. கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. மக்களும் நிறையா வந்து வாங்கிட்டு போறாங்க. விநாயகர் சதுர்த்தி இந்த வருஷம் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் எல்லாரும். இந்த பூலாம் பக்கத்து ஊர்ல இருந்து இப்ப பாத்தீங்கன்னா மழை பெஞ்சனால இங்க பூ வரது கம்மி. பெங்களூர்ல இருந்து ரோஸு சாமந்தி இதெல்லாம் வந்துடும். மல்லிலாம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு திருத்தணி இந்த பக்கம் பெரியபாளையம் இந்த சைட்ல இருந்து நிறைய வந்துட்டு இருக்குது. நாளைக்கு நாளன்னைக்கு இன்னும் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். கூட்டம் அதிகமாக தான் இருக்குது. வியாபாரம் ஒன்றும் அதிகமான விலை கிடையாது. எல்லாம் நியாயமான விலையாக தான் போயிட்டு இருக்குது. விலை ஒன்றும் அந்த அளவுக்கு சொல்ற அளவு அதிகமாலாம் கிடையாது. ஒரு முளம் 30 ரூபா 40 ரூபா 50 ரூபா அந்த ரேஞ்சுக்குள்ள தான் வித்துட்டு இருக்குது. ஒன்றும் அதிகம் இல்லை. ஸ்பீடா போல மெதுவா போய்கிட்டு இருக்கு. ஆனா விலை சாமந்தி எல்லாம் விலை அதிகம். 300 350 ஜனங்க பயப்படுறாங்க, வாங்குறதுக்கு பயப்படுறாங்க. ஒரு முளை 80 ரூபா 100 ரூபா வித்தாதான் கட்டுப்படி ஆகும், இல்லாட்டி கட்டுப்படி ஆகாது. போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் ஒரு மீடியமாத்தே இருக்கு. இருந்தாலும் அவ்வளவு ஸ்பீடு கிடையாது. விநாயகர் சதுர்த்தி புதன்கிழமை தான். இன்னைக்கே அவங்க விலை ஏற்றி வச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிற போது வியாபாரத்துக்கு கொஞ்சம் பயந்து வாங்குறாங்க. இந்த கூட்டம் நிறைய இருந்தாலும் என்ன பண்ணி வந்து பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு போய்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான். வேற என்ன விலை அதிகமான விலையில பாவம் ஜனங்க வாங்கிட்டு போய் ஒரு முளை 70 ரூபா 80 ரூபாங்கிற போது ஈரசாமந்தி வாங்கிட்டு போனா மறுநாள் காலையில நல்லா இருக்காது. மீடியமா 1 கிலோ வாங்குறாங்க, 1/2 கிலோ வாங்கிட்டு போறாங்க. ஒரு மீடியமா இருக்கு. எல்லா ஊர்லயுமே விநாயகர் எல்லா ஊர்லயுமே விசேஷமான நாள் இல்ல. விநாயகர் முதல் பண்டிகை முதல் கடவுள் இல்ல. எல்லா ஊர்லயும் விசேஷமா தான் இருக்கும். விசேஷமா இருந்தாலும் வியாபாரம் மீடியமா இருக்கும். ஒன்னும் அவ்வளவு ஸ்பீடு இருக்காது. போன வருஷத்துக்கு கூட இந்த வருஷம் போன வருஷம் விலை கம்மி, இந்த வருஷம் விலை அதிகம். கூட்டம் ஓரளவுக்கு பரவாயில்ல.